ஃபைனலாக டே 3 வந்து இன்றைக்கி ரைடு ஸ்டார்ட் ஆக போகுது. அவ்வளோதான், எல்லாம் பேக் பண்ணி வண்டியிலலாம் போய் லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு இப்போ அவ்வளோதான். இப்போ கிளம்ப போகிறேங்க. இப்போ செக் அவுட் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, ட்ரிப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து டே 3 ஆகுது. டே 3 வந்து எது வரைக்கும்னா ஹைதராபாத் வரைக்கும் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஹைதராபாத்தில் போய் ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு எடுத்த வீடியோலாம் அப்படியே இருக்குங்க, இன்னும் எதுவும் எடிட் பண்ணல. என்னங்க எடுத்த வீடியோலாம் அப்படியே இருக்குது. போய் எடிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஹைதராபாத்தில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் தாங்க நாக்பூர் போகணும். வாங்க, வண்டி வருதா? வண்டி வரல. அவ்வளோதான் காய்ஸ், ரோடு ஏறிட்டேன். இன்னும் 216 கிலோமீட்டர் இருக்குங்க. ஒரு 5:45 இல்லை 5:30 போயிடலாம் ஸ்லோவாக போனால். அதாங்க லைட்டாக, ஆனால் மோடமாக தான் இருக்குது. அதனால் இப்போ வெயில் வந்தது, இப்போ கொஞ்சம் டல் ஆயிடுச்சு. மழை வருங்க, கண்டிப்பாக மழை வரும்னு தான் நினைக்கிறேன். காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஒன்று வருதுங்க இங்கே கர்னூல்கிட்ட. இது செம்ம பெருசு. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று, இப்போ தான் அங்கே ஒன்று பாருங்கள். நடுவில் மட்டும் கொஞ்சம் வீடு இருக்குது. பாருங்க, இதா செம்ம பெருசுங்க. இங்கேருந்து இங்கே பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது. எல்லாம் நேற்று பயங்கர மழை வேறு. அப்புறம் தண்ணியே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இவ்வளோ பயங்கர ஆழமாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். செம்ம ஆழங்க. ஆனால் இந்த சைடு இப்படி போயிட்டுருக்கு. நான் வந்து கர்னூல் என்ட்ரி ஆகும்போது ஒரு சின்னதாக ஒரு ஆறு போணுச்சு. ஆனால் அதில் அவ்வளோ தண்ணி இல்லை. அதுக்கப்புறம் இதுதான் பெருசு போல். காய்ஸ், இந்த வியூவை பாருங்களேன். ஃபுல்லாக இந்த பக்கமும் அக்ரிகல்ச்சர் லேண்டு, இந்த பக்கமும் அக்ரிகல்ச்சர் லேண்டு. பாருங்க, நடுவில் வந்து இது ட்ரெயின் ட்ராக் இருக்கு. நல்லா இருக்குங்க இந்த வியூ. இங்கெல்லாம் மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் தான் போடுங்க. அதிகமாக இந்த மாதிரி தான் இருந்துச்சு கர்னூலில். இந்த ரோடு நல்லா தாங்க இருக்கு. ஆனால் 100 இன்னும் வந்து 200 கிலோமீட்டர் தான் கரெக்டாக இருக்குது. 200 கிலோமீட்டர் தாண்டியும் போகலாம். சரி, ஹைதராபாத்லேயே ஒரு நாள் ஸ்டே போடுவோம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேங்க. இதான் போயிட்டுருக்கேன். பொறுமையாக தான் போயிட்டுருக்கேன். நான் ரூம் போகிற வரைக்கும் மழை வரக்கூடாதுங்க. அப்புறம் மழை வந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா என்னோடய ஹெல்மெட்டில் வேறு அந்த வாட்டர் ப்ரூஃப்க்கு ஒட்டுவாங்கல்லங்க ஸ்டிக்கர் மாதிரி, அந்த இதில் வைசரில், அதை நான் ஒட்டவே இல்லை. நார்மலாக இருக்க வைசர் தான் இருக்குது.
ஸோ அதனால் தண்ணி பட்டுச்சுன்னா தொலைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பாகம் உள்ள இதுவாகிட்டு இருக்கும். அப்புறம் ரோடே தெரியாது. அதனால் மழை வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை, வரக்கூடாது. ஒரு 200 கிலோமீட்டர் தான் இருக்குது, போயிடலாம். ஆனால் மழை வராமல் இருக்கணும். பாருங்க, இந்த சைடும் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் தான். நல்லா இருக்கு லொக்கேஷன்லாம். ட்ரோன் மட்டும் இருந்தால் நல்லா இருந்திருக்குங்க. நல்லா இருக்கு. சரி, ஓகேங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. பாருங்கள், இந்த சைடு எல்லாமே அப்படி தான் இருக்குது. சரி, நான் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி வரும்போது கண்டினியூ பண்ணுறேங்க. ஹைதராபாத் ரோட்டில் சேலம் வண்டிலாம் அதிகமாக போகுதுங்க, லாரிலாம். டிஎன் 52லேயே 2 லாரி பார்த்தேன். பாருங்க, இது டிஎன் 29. இந்த மாதிரி தமிழ்நாட்டு வண்டிலாம் அதிகமாக வருதுங்க அந்த சைட்லாம். இது வேற. கைஸ், இன்னும் ஒரு 188 கிலோமீட்டர் இருக்குது, போயிடலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 2:06 ஆகுது. நான் பொறுமையாகவே தான் போயிட்டுருக்கேன். இன்னும் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரம் ஆகுங்க இப்போ போகிறதுக்கு. ஃபுல்லாகவே அக்ரிகல்ச்சர் தான் போலங்க இந்த சைட்லாம். இது கர்நாடகா வண்டி. இவங்கெல்லாம் வந்து அப்படியே ஸ்டவ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்கங்க, லாரி டிரைவர்ஸு. இவங்கெல்லாம் அவங்களே சமைச்சு அவங்களே சாப்பிட்டு அப்புறம் வண்டி எடுத்துடுறாங்க. பாருங்க, அந்த பஸ் ஸ்டாப்பில் ஓரமாக நின்றுருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போயிட்டுருக்க லாரிங்க. இது வந்து கர்நாடகா போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த சைடு. இது ஹைதராபாத். நிறையா தமிழ் லாரிங்க போகுதுங்க, டிஎன் வண்டிலாம். பார்த்தேன், முன்னாடி யாரோ இருந்தாங்கன்னா பேசலாம் போய் லாரியில். கொஞ்சம் வானம் பார்த்தா கருப்பாக தாங்க இருக்குது, மழை வர மாதிரி தான் இருக்குது மேகம் பார்க்கும் போது. இன்னொரு கொஞ்சம் தூரம் தான், அது வரைக்கும் வராமல் தான் நல்லாயிருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெயின் கவர் வச்சுருக்கேன். இருந்தாலும் மழை வர வேணாமே. கொஞ்சம் நைட்டு மழை வந்தால் பிரச்சனை இல்லை. இந்த ரோட்லலாம் பெட்ரோல் பங்க்லாம் அதிகமாக இருக்குதுங்க. ஒரு 5 கிலோமீட்டர்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன். டக்கு டக்குன்னு வந்து அது பக்கத்துலேயே ஹோட்டலும் வந்துடுது. இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் தான் தண்ணி இல்லாமல் அங்கங்கே போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பாருங்களேன், அங்கே கர்னூல்கிட்ட ஒரு ஆர்ப்பாட்டமா, இங்கேயும் பாருங்கள் அதே மாதிரி பெருசாக இருக்குது.
நம்ம ஊரில் பவானி ஆறு எப்படி பெருசாக இருக்கும், ஆனால் தண்ணி அவ்வளோ இருக்காதுல்ல. இங்கே பெருசாகவும் இருக்குது, தண்ணியும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தாலே இது ஆஞ்சநேயர் கோயில் போல். பார்த்தீங்களா, செம்ம பெருசுங்க. அது அப்படியே ரெண்டாக அங்கே பிரியுது. இதுக்கு நடுவில் பாருங்களேன், ஒரு சின்னதாக ஒரு மலை மாதிரி இருக்குது, சுற்றியே தண்ணி வருது. அது கோட்டை போலங்க, மேலே செவர்லாம் இருக்குது, அதில் கோட்டை தான் போல அது. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி ஓடுதுன்ட்டு. அப்பா, நம்ம ஊர்லேயே இப்போ தான் மேட்டூர் டேம் திறந்து விட்டாங்க. எல்லாம் அங்கங்கே ஃப்ளட்டு போயிட்டுருக்குல்ல, அதனால எல்லாம் தண்ணி வந்துருச்சு மேட்டூருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்காங்க அப்படியே கரை ஓரத்தில். இங்கெல்லாம் அந்த சிட்டியில் மட்டும்தாங்க வீடுங்க எல்லாம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி வில்லேஜ்லாம் நம்ம ஊரில் கூட வீடுங்களாம் அதிகமாக இருந்துக்கும் வில்லேஜில். இங்கே அப்படிலாம் இல்லை, டோட்டலாக இருந்தால் ஃபுல்லாக காடாக தான் இருக்குது, அப்படிலாம் வீடாக தான் இருக்குது. அந்த மாதிரி தாங்க இருக்குது. எல்லாம் அங்கேருந்து வந்து விவசாயம் பண்ணிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக லேண்டாகவே தான் இருக்குது. ஆனால் எல்லாமே அக்ரிகல்ச்சர் தான், எல்லாம் நெல் தான். ரோடும் அவ்வளோலாம் டிராஃபிக்கெல்லாம் இல்லைங்க, காலியாகவே தான் இருக்குது ஃபுல்லாகவே. நேற்றையிலேருந்தே காலியாக தான் இருக்குது. இன்னும் இங்கே போர்டு வச்சுருக்காங்க, பார்க்கலாம். நாக்பூர் 645, ஹைதராபாத் 160 கிலோமீட்டர் இருக்குங்க. இன்னும் நாளைக்கு நாக்பூர் தான் போக போகிறோம். சரி, நாளைக்கு இல்லை, நாளைக்கு ஒரு நாள் ஸ்டே இங்கே ஹைதராபாத்லேயே பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நாக்பூர் தாங்க போக போகிறோம். நடுவில் பிரேக் எடுக்க போகிறதில்ல. காலையிலே சீக்கிரமாக எழுந்திரிச்சு சீக்கிரமாக கிளம்பணும். நாக்பூர் கிளம்பும் போது எங்கேங்க எந்திரிக்கவே முடியல. இதெல்லாம் வீட்டிலையே நான் வந்து சீக்கிரமாக எந்திரிச்சு பழகி இருக்கணுமோ என்னமோ, அதை தான் பழகாமல் விட்டேன். லேட்டாக தூங்கிட்டு மறுபடியும் காலையில் சீக்கிரம் இருந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஒரு நாள் நாங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு சீக்கிரமாக தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து ஒரு 4:30 5 கிளம்புற மாதிரி பார்த்துக்கணுங்க. மார்னிங் ரைடு, நாக்பூர் ரைடு, ஹைதராபாத் டு நாக்பூர். அது வந்து ஒரு 500 வருங்க. அது 500 கிலோமீட்டர் வந்துடும் சாலிடாக. 500 கிலோமீட்டர் ஓட்டணும் அன்றைக்கி ஒரு நாளில். அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து கிராஸ் ஆகி சீக்கிரமாக போக முடியும். ஏன்னா இங்கேயே இது வந்து 3வது நாளுங்க ஹைதராபாத்துக்கு. நம்ம வந்து நாக்பூர் போயிட்டு நாக்பூரில் தான் நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். நம்ம அந்த இதில் தான் போக போகிறோம், வேறு ரூட்டு. அங்கே போயிட்டு மறுபடி தான் நம்ம போக போகிறோம். நான் அது என்னன்ட்டு நான் உங்களுக்கு நாக்பூர் போய் சொல்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ட்விஸ்ட்டு. நான் நாக்பூர் போய் அது நம்ம எங்கே தான் போக போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்க, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்புறம் மெமரி வேறு ஃபில்லுன்னு வந்துருச்சு போல், இன்னொரு மெமரியை தான் எடுத்து மாட்டணும். ஓகேங்க, நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், எனக்கு முன்னாடி ஒரு பஸ்ஸு போகுதுல்ல, அந்த பஸ்லேருந்து பாருங்கள் 2 சின்ன பசங்க கை காட்டுறாங்க. அந்த பசங்க ரொம்ப நேரமாக பார்த்துட்டு வராங்க.
இன்னும் ஹைதராபாத் போகிறதுக்கு இன்னும் 80 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இப்போ மழை வர மாதிரி இருந்தது, ஸோ அதனால் நிறுத்தி ரெயின் கவர் மட்டும் போட்டுக்கிட்டேன். மழை கொஞ்சம் நல்லா வர மாதிரி ஆயிடுச்சுன்னா பேக்கெல்லாம் ரெயின் கவர் போடணும். அவ்வளோதாங்க. நான் நினச்சேன் நைட்டு தான் வரும்ன்ட்டு, இப்போயே லைட்டாக தூர ஆரம்பிச்சிச்சு. இன்னும் 80 கிலோமீட்டர் இருக்குது. இவ்வளோ நேரம் கொஞ்சம் நல்லா தாங்க இருந்துச்சு, இப்போ ரொம்ப அப்படியே தூர ஆரம்பிச்சதா, சரி அதான் நிறுத்தி ரெயின் கவர் மட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் தூரம் போய் மழை நல்லா வந்ததுக்கப்புறம்னா பேக்கெலாம் ரெயின் கவர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேங்க. இது லைட்டாக தூர தான் செய்யும்னு நினைக்கிறேன், மழை வராதுன்னு தோணுது. பார்ப்போங்க. இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் தான், 6:30 போயிடுவோம். போயிட்டு இந்த வீடியோலாம் எடிட் பண்ண வேண்டியதான். பாய். அந்த பசங்க பாய் காமிச்சாங்க, அப்படியே போயிட்டுருக்கோம் பஸ்ஸை கிராஸ் ஆகி. ஆ ஓகே பாய். பையா say bye. Say bye. Bye. Okay, bye. எங்க ஹைதராபாத் வந்துட்டோம். ஒருத்தங்க வந்து இது எடுத்துகிட்டு போனாங்க, ஐடி. இப்போ அப்படியே போயிட்டுருக்காங்க ஹைதராபாத்தில். இப்போ ரூமை தேடி தான் போகணும். கொஞ்சம் இன்னும் உள்ளே போயிடலாம். இதுதான் என்ட்ரன்ஸு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டோன்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஹைதராபாத்தில் இப்போ அவங்க வந்து கேட்டாங்க எங்கே லடாக்கா அப்படின்ட்டு. ஆமான்ட்டு அப்புறம் கை கொடுத்தாங்க. அப்புறம் வந்து ஐடி போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் அவருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு போயிட்டுருக்கேன். தமிழ்நாடுன்னா ஷாக் ஆகிட்டாங்க. அது சோலோவாக வேறு பண்ணுறோம்ல, அதனால். இங்கே டவுன் ஹவுஸ்னு ஒன்று இருக்குங்க, ஏதோ ரூமு பார்க்கலாம் இந்தான்ட்டு. இல்லை இன்னும் என்ட்ரு ஆனால் கூட என்ன என்ட்ரி ஆகிடலாம். இன்னும் சென்டர் வரத்துக்கு 24 கிலோமீட்டர் இருக்குங்க உள்ளே. ஆனால் இதுவே ஸ்டார்டிங் தான். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுவோம். ஒரு வழியாக ஹைதராபாத் வந்துட்டேங்க. இப்போ தான் வந்தேன். இனிமேல் தான் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கணும். ஓகேங்க, இந்த விலாகை வந்து இப்போயோட முடிச்சுக்கிறேன். மறுபடியும் 8ஆம் தேதி தான் நாக்பூரை நோக்கி போகணும். ஓகேங்க, பாய்.